இந்த வாரம் சண்டே விலாக் வந்து அம்மா வீட்டில் இருந்துதாங்க. காலையில் ஒரு 7 மணி போல் தான் எழுந்திரிச்சோம். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால சமையலும் லேட்டு தான். கடைக்கு போயிட்டு அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால காலையில் சைவமே வந்து செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வந்து சளி இருமல் இன்னுமே இருக்கிறதுனால வாத்துக்கறியும் வாத்து முட்டையும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சமைச்சு முடிச்சுட்டு மதியானம் சாப்பாடு முடிக்கிறக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. மறுபடியும் எகெயின் வந்து அம்மா கூட்டிகிட்டு மாவு அரைச்சிட்டு சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா. கொஞ்சம் பழம் இருக்குது சாமி, ஊருக்கு கொண்டுட்டு போங்கன்னு அத்தை வந்து அம்மாவும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அத்தாவை நானே வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேங்கம்மான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தா. ஒரு 5 மணி போல் இருக்கும் அங்கேருந்து கிளம்புறதுக்கே. ஸோ வந்து எப்போ ஊருக்கு வந்தாலும் இந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், மறுபடியும் நம்ம எப்போ வருவோம் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கிராமத்துலேருந்து பழகிட்டு சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த ஒரு யூஷுவல் லைஃப் வந்து நமக்கு மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ எப்போ ஊருக்கு வந்தாலும் மறுபடியும் எப்போ வருவோம் அப்படிங்கிற தாட்டு தான் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள்.